ஏதாவது வேலை சொல்ல போறேன்னு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டியா சாமர்த்தியமா? படிச்சுட்டு தானே இருக்கேன். நான் ஒன்னும் ஊரெல்லாம் சுத்திட்டு வரல, நம்ம வக்கீல பார்க்க தான் போனேன். இது என்னடா பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது பாண்டியன் ஸ்டோரில். நாளையோட எபிசோட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கரோனன் கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க, ஆமாம் நீ என்ன வேறு பொண்ணு கூட தொடர்பில் இருக்காமே அப்படின்னு கேட்டவொடனே அவன் என்ன சொல்கிறான், எனக்கு அவன் தொடர்புலாம் எதுவுமே கிடையாது, அவன் என் ஃப்ரெண்டு, நான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பழகணும், நாங்கள் நான் காலேஜில் ஒன்றா இருந்தோம் அப்படின்னு சொல்கிறான். இல்லையே நீ சிரிச்சு பேசி உன்னை பார்த்தா ஃப்ரெண்டு மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்னோடனே உடனே அவன் சொல்கிறான் சரவணன், ஆமாம் இப்போ என்ன நாங்கள் அவங்கள விரும்புகிறோம், என் கல்யாணம் பண்ணிக்கூடாதா நாங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிறா. ஃபுல்லாக அவன் என்ன பண்ணினா சரவணனை போயிட்டு அவங்க அப்பாவே பலான்னு அடிச்சிடறான். அடித்த உடனே ரொம்ப பிரச்சனை பெருசாகிடுது. இதை கரெக்டாக என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க அம்மா வந்து கரெக்டாக வீடியோ எடுத்து வச்சுட்டு உடனே வந்து என்ன ஆகுதுன்னா கோர்ட்டுக்கு கேஸ் வருது. கேஸ் வரும்போது கரெக்டாக இந்த நேரம் பார்த்து வந்து கரெக்டாக சரவணன் வந்து பாருங்க இந்த மாதிரிலாம் வந்து அவன் ஏமாற்றத்துக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான், கொஞ்சம் தப்புன்னு தெரிஞ்சு உடனே வந்து இன்னொரு பொண்ணை வந்து விவாகரத்து பண்ணாமலே வந்து தொடர்பில் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து நீங்கள் இது மாதிரி வந்து நீ அவங்க எல்லாமே நோட் பண்ணிக்கிட்டு நீ வந்து தண்டனை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளி தான் சொல்லி அவங்க வந்து இது மாதிரி எழுதிக்கிட்டாங்க. எழுதின உடனே உங்கள் குடும்பத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே இவன் சொல்லிடுறான், இல்லை எனக்கு வந்து சுத்தமாக அவங்க என் ஃப்ரெண்டு தான், அதுக்குன்னு வந்து இவன் வந்து என்னை தகாத வார்த்தையில் வந்து பேசுகிறான், இது பண்ணுறான், அதுக்காக தான் நான் அடித்தேன், இல்லை நான் ஏன் அடிக்க போகிறேன், எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னோடனே கோர்ட் அதையுமே நோட் பண்ணி சரி ஓகே நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து இல்லை நான் தேதி ஒத்து வைக்கிறோன்ட்டாங்க. ஆனால் வெளியில் வந்து பார்த்தா வந்து மயில் என்ன சொல்லிடுறான்னா, இல்லை இதுக்கப்புறம் வந்து எனக்கு இவர் வேணாம், நான் தனியாகவே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரவணுக்குமே ஒன்றுமே புரியல. என்னடா இத்தனை நாள் நம்மளை வேணும்னு கேட்டோம், திடீர்னு நம்ம வேணான்னு சொல்கிறாள் சொன்ன உடனே சரி உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அம்மாவும் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு உறவும் கிடையாது, இன்னொரு விஷயம் நான் வச்சுக்கோ, வயிற்றில் ஒரு குழந்தை வருது, அந்த குழந்தைக்கு இதுக்கும் உனக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிடுறா. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் கால அந்த ட்ராக்கும் வந்து ஓடிட்டுருக்கு. அதுவும் வந்து கரெக்டாக இவ்வளோ எப்படியாச்சும் இந்த கோமதி சேர்த்துக்கலாம்னு பார்க்குறேன், ஆனால் அதுவுமே முடியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.